வணக்கம் சரினா, கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? நேர்காணலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய தொகுதிகளை பொறுத்தவரையிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்கள் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதலாக வேட்புமனு தாக்கல் என்பது தெரியப்பட்டிருந்தார்கள். இந்த விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் பரிசீலனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று அவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த 22ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையிலும் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அந்த விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டவர்களிடம் பெறப்பட்டிருந்த மனுக்களின் அடிப்படையிலான இந்த நேர்காணல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தொடங்க இருக்கிறது. இந்த நேர்காணலில் இன்று புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வேட்புமனுவில் தாக்கல் செய்யப்பட்டவர்கள் இன்று நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மொத்தமாக 120 பேர் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தனித்தனியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மற்றும் காரைக்காலை பொறுத்தவரையிலும் 30 தொகுதிகள் மொத்தமாக இருக்கிறது. குறிப்பாக பாண்டிச்சேரியில் 23 தொகுதிகளும், காரைக்காலில் 5 தொகுதிகள் என்று, அதேபோல ஏனம், மாகம் உள்ளிட்ட 23 + 5 ஆகிய 30 தொகுதிகள் என்பது இருக்கிறது. இந்த தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது தொடங்க இருக்கிறது. இன்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இன்று காலை மட்டுமே நேர்காணல் நடைபெற இருக்கிறது. நாளை காலையும் மாலையும் என 2 வேளைகளிலும் தனித்தனியாக மாவட்டம் வாரியாக இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. நேர்காணலுக்கு வரக்கூடியவர்கள் விருப்பமனு தாக்கல் செய்தவர்கள் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறது. நேர்காணலுக்கு வரக்கூடியவர்களின் வாகனங்கள் வெளியேயே அவர்களின் வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த நேர்காணலுக்கான ரசீது உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அண்ணா அறிவாலயத்தை சுற்றிலும் இதற்கான காவல்துறை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நேர்காணலில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது நடைபெற்றிருந்த என்னென்ன மாதிரியான நடவடிக்கை திமுக சார்பில் எடுக்கப்பட்டிருந்தது, அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரையிலும் 5 ஆண்டுகளில் என்ன மாதிரியான திட்டங்கள் என்பது அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அடுத்து வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னென்ன, பொதுமக்களுக்கு திமுக சார்பில் எவ்வாறு நலத்திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவை தொடர்பாக மாவட்டம் வாரியாக அந்த விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்த இருக்கிறார். நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களாக இருந்தால் அவர்களுக்கான அந்த முன்பணம் என்பது கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த முன்பணத்தை மீண்டும் திருப்பி தரப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் புதுவை, காரைக்காலில் இன்னும் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்படாத நிலையில்தான் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ், திமுக இடையே இதுக்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் 13 தொகுதிகள் என்பது காங்கிரஸ் திமுகவிற்கு ஒதுக்கி இருந்தது. அதில் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் இந்த நேர்காணல் என்பது தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நேர்காணல் என்பது தொடங்க இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய காத்திருப்பு அறையில் நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய 120 பேரும் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களை நேர்காணலுக்கு உள்ளே அழைக்க இருக்கிறார்கள். முதலமைச்சர், அதே போல திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்கள், அதே போல முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர் ஆகியோர் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய படிவங்கள் அனைத்தையும் சரிபார்க்கப்பட்டு முதலமைச்சரிடம் நேர்காணலுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் நேர்காணல் நடத்த இருக்கிறார். முதலமைச்சர் அந்த படிவங்கள் அனைத்தையும் பார்க்கப்பட்டு அவர்களிடம் நேர்காணலில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய இருக்கிறீர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் முதலமைச்சர் இந்த நேர்காணலில் கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 120 பேருக்கும் நேர்காணல் என்பது முடித்த பிறகாக அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. அதிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் இன்று நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த நேர்காணல் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்னும் தொகுதி பங்கீடு என்பது புதுச்சேரியில் செய்யப்படாத நிலையில்தான் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட புதுச்சேரி
புதுச்சேரியில் தங்களுக்கு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விசிக, அதே போல கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் புதுச்சேரியில் தங்களுக்கு இடம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 13 இடங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 6 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை எத்தனை இடங்கள் காங்கிரஸ் திமுகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இன்று இந்த நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் புதுவையிலும் காரைக்காலிலும் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்கான இந்த நேர்காணல் என்பது தொடங்கி இருக்கிறது. நாளை தொடர்ச்சியாக மாவட்டம் வாரியாக நாளை காலையிலும் மாலையிலும் என இருவேளையிலும் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு இந்த நேர்காணல் என்பது தொடர இருப்பதாகவும் திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.